ஸோ அம்மாங்களோட ரோல் மிகப்பெரிய ரோல். எல்லாம் அது மேக்ஸிமம் இங்கே வந்து வீட்டிலேயே அப்படி தான். குழந்தைங்கள வந்து அம்மாங்க நினச்சா ஒரு நல்ல பிள்ளையாகவும் மாற்றிட முடியும், ஒரு கெட்ட பொண்ணாகவும் வளர்த்துற முடியும். பட் அம்மாங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய அட்வைசஸ் வந்து ஒரு சரியான தேவையா தேவையில்லையான்னு பார்க்கணும். அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னா அவங்க இதில் தலையிடாமல் இருக்கிறது தான் சரியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை அவங்களே சமாளிச்சுக்கிறதுக்கு முதல்ல அம்மாங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். இது உன் பிரச்சனை, நீ ஆச்சு உன் ஹஸ்பண்ட் ஆச்சு, கொஞ்சம் பேசி முடிவுக்கு வாங்க நீங்கள். அவங்களால முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் உள்ளார வரணும். பட் இப்போ இருக்கிற அப்படி இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்குள்ளவே அவங்க போய் உள்ளார நின்றுடுறாங்க. ஏன் பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்களா, என்னென்ன சொல்லுங்கள், நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நிறைய என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க. அந்த கிளைண்ட்டோட அம்மா வந்து என்ன சொன்னாங்க, மேடம் அவர் எது பேசணுன்னாலும் என்கிட்ட பேச சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம், இல்லை அது வந்து பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கட்டுமே. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, என் பொண்ணு வந்து ரொம்ப இன்னசென்ட்டு, அவர் சீக்கிரமாக ஏமாத்திடுவார், அதனால் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்க. அப்போ என்னன்னா, பெண்ணை யாருமே ஏமாத்திடுவாங்களோ, இல்லை பெண்ணை வந்து யாராவது ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களோன்ற பயத்தில் இவங்க வேகமாக உள்ளார போய் அதனால தான் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதா நாங்கள் பார்க்குறோம். பட் அம்மாவோட இன்ஃப்ளூயன்சஸ் எல்லா இடத்துலையும் ஃபேமிலி கேஸஸில் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். அம்மாங்க கொஞ்சம் வந்து தேவையான நேரத்தில் மட்டும், அதாவது பிரச்சனைங்கிற சமயத்தில், பிரச்சனைக்கு முடிவு கொடுக்க வேண்டிய சமயத்தில் உள்ளார போனால் கரெக்டாக